தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்த உலக சினிமாவே ஒருத்தரை பார்த்து வளர்ந்துச்சுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவர் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவரோட ரெஃபரன்ஸ் வச்சு இன்றைக்கி எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஹீரோக்களாக இருக்காங்க. ரஜினியோடைய ரெஃபரன்ஸை வச்சே முன்னேறிட்டு இன்றைக்கி ரஜினியே மிஞ்சி ரஜினியோட இடத்தையே பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரஜினியோட நாற்காலியில் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா அது தப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலையும் அப்படி தான் ஜாம்பவான்ஸ்கள் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்படி தான் பார்த்திங்கன்னா இளம் தலைமுறைக்கு நிறைய வழி விட்டுருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி தான் நிறைய இளம் டைரக்டர்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அவர் நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காரு. என் நெல்சன் எடுத்துக்கலாம், நம்ம டிஜே ஞானவேல் எடுத்துக்கலாம், இப்படி பல பேரை சொல்லிகிட்டே போகலாம். பா ரஞ்சித் கபாலி படத்தை எடுத்தார், காலா படம் எடுத்தார். இப்படி நிறைய இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜுக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தார். அவர் தான் கூலி படத்தை எடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுவும் பேன் இந்தியன் படமாக தான் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் மற்றும் இல்லாமல் சன் பிக்சர்ஸும் அதே கூட்டணியோடு சேர்ந்து படத்தை எடுத்துகிட்டு வராங்க. முதல் பாகத்தில் யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடித்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்களாம். மேலும் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லனாக ப்ளே பண்ணுறாருன்னு ஒரு சின்ன தகவல் கிடச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து பாலகிருஷ்ணாவும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணுறாருன்னு ஒரு தகவல் போய்க்கொண்டிருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து தான். முதல்ல இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை தான் நம்ம நெல்சன் அவர்கள் ஷூட் பண்ணாராம். ஏன்னா ஜெயிலர்லேயே பார்த்திங்கன்னா காவாலா பாட்டு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதனுடைய தாக்கம் தான் பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்துடைய வெற்றி என்று சொல்லப்படுது. அதே போல் தான் இந்த படத்துலேயும் ஒரு பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்களாம். அந்த பாட்டு கூடிய விரைவிலே பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் கொடுக்க போகிறாங்க என சொல்லப்படுது. இந்த பாட்டில் தமன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முதல் பாகத்தில் தமன்னாவால் தான் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வெற்றி. அதே போல் இந்த பாகத்துலேயும் அவங்க தொடர்ச்சியாக கதைக்கு தேவைப்படுறதுனால இந்த பாகத்துலேயும் அவங்க இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் காவாலா 2ஆக இருக்கும். எப்படி படத்தோட பாகம் 2 வருதோ அதே போல் பாட்டோட பாகம் 2 காவாலா 2, அதாவது காவாலா பாட்டு மாதிரியே இந்த ஒரு பாட்டாம். அதனால் கண்டிப்பாக இந்த பாட்டும் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.